அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் பொதுநலச் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளிகளின் கல்விக் கட்டணம் இதுவரையில் அறிவிக்கப்படாததால் பெற்றோர் குழப்பத்தில் உள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பொதுநல சங்க தலைவர் ஆனந்த ஆறுமுகம், அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை விட அதிகமாக வசூலிக்கும் பள்ளிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சமச்சீர் கல்விக்கான பாடத்திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து விரைவில் அதை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் பல ஆண்டுகளாக பெரும்பாலான கல்விக்கூடங்கள் கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன. அதை தடுக்க வேண்டும். அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அதை முதன்மையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் சங்கத்திற்கு உண்டு, தமிழக மக்களுக்கும் உண்டு. இரண்டாவது, சமச்சீர் கல்வி, அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அந்த சமச்சீர் கல்வி தொடர்வதற்கு அம்மா அவர்கள் உடனே ஆவணம் செய்ய வேண்டும். பள்ளிகளில் கல்விக் கட்டணம் தொடர்பாக அரசு முறையான கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் ஆனந்த ஆறுமுகம் கேட்டுக்கொண்டார்.